6க்கு 16. பவுலிங் எண்ணில் செல்வா ஆல்ரெடி முதல் ஓவரை 2 ரனில் போட்டு கொடுத்த செல்வா இப்போ பவுலிங் எண்ணில் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்ட பிரகா ஸ்ட்ரைக்கில். மேட்ச் எப்போ வேணால் மாறும். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். 6க்கு 16. முதல் பாலே ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எங்கே ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டரும் கூட நல்ல ஸ்டாப். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். டாட் போல் கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு தான் போவோம் நினைக்கிறேன். மீதமுள்ள 5க்கு 16. 5க்கு 16. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆனில் குவிக் ரவுண்ட் ட்ராவலாக இருக்குது. நல்ல டேக்கனுங்க லைனில் வச்சு 6. ட்விஸ்ட் இருந்திருக்கீங்க. இதோ பிரகாபேட்டிலேருந்து முதல் 6. மீதமுள்ள 4க்கு 10. மேட்ச் ஆன் க்ளோஸ். இங்கே மீதமுள்ள 4க்கு 10. இந்த தடவை அம்பேத்கால் ஒய்டான்னு பார்ப்போம் என்ன கொடுக்குறான்னு தெரில. ரொம்பவே பவுன்சர் ஆயிருக்கு. ஒய்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸு. மீதமுள்ள 3க்கு 10. நம்மள 3க்கு 10 ஸ்ட்ரைக்கில் பிரகா இந்த தடவை கிளாஸ் எடுத்தாங்க. லாங் ஆன் திசையில் ஹைட்டும் போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 6. மீதமுள்ள 2க்கு 4. இதோ மேட்ச் இன்னிங்ஸ் ஆடிக்கிருக்காங்க. இந்த கேட்ச் தான் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. மேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெஸ்பான்சிபிளாக. இங்கே பிரகா மீதமுள்ள 2க்கு 4. 2க்கு 4 டிஃபெண்டுக்கு போகிறாங்களா இல்லை பெரிய ஷாட்டுக்கு போகிறாங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் தெளிவாக பட்டுருக்கு மிடில் ஆஃப் த பேட்டில். பிரகாக்கு பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பான பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குவிக் ரவுண்ட் ட்ராவல் சான்ஸ் ஃபார் 6. சிந்தாரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பொள்ளாச்சி. இந்த 2 கேட்ச் க்ரூசியலான கேட்ச் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த கேட்சை ட்ராப் பண்ணால் இதுதான் நடக்கும். முக்கியமான கேட்ச் லைவ் கொடுத்தாங்க. மேட்சே எடுத்துகிட்டு போயிருக்காங்க மொத்தமாக. இங்கே மேட்ச் ஆன் பை பொள்ளாச்சி, வெல் பிளேட் பை தென்காசி.